ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல் செலெக்ஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாக்கி பிராண்ட்லேருந்து மென்ஸுக்கு ப்ரீஃப் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டைல் நம்பர் பார்த்தீங்கன்னா HG15 ஹெரிட்டேஜ் கலெக்ஷன்லேருந்து வருது. ஸோ ஹெரிட்டேஜ் கலெக்ஷன்னா என்னென்னா, ஹெரிட்டேஜ் கலெக்ஷனில் இருக்க ஒவ்வொரு தையலும் ஜாக்கியோட ரிச்சான பாரம்பரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த கலெக்ஷனோட பழமையான டிசைன்ஸு பிராண்டோட ஹிஸ்ட்ரியை ஹைலைட் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஆர் நத்திங் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த கலெக்ஷன் பர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்கும். எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க மைக்ரோ மடால் ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டென்சல் மைக்ரோ மொடால் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டென்சல் மொடால் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பீச்வுட் ட்ரீ, அதாவது புங்க மரத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஃபைனாக ரொம்பவே லைட்டாக இருக்க செல்லுலோஸை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு பயோடிகிரபிள் ஃபேப்ரிக்கு. நேச்சுரலான ஃப்ளெக்சிபிலிட்டியோடையும் நேச்சுரலான சாஃப்ட்னஸோடையும் ஃப்ரெஷ்னஸோடையும் இருக்கிறதுனால லாங் லாஸ்டிங்கான கிளாத்ஸ் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாடல் ஃபேப்ரிக் கூட எலாஸ்டின் கம்பைன் பண்ணும்போது நமக்கு மைக்ரோ மாடல் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் கிடைக்கும். அந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. மாடல் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை என்ஹான்ஸ் பண்ணி டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சாஃப்டான டியூரபிளான வேஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு லேபிள்ஸும் இருக்காது. ஸ்கின் இரிட்டேட் பண்ணுற மாதிரி. சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 449. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வேஸ்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லைனு, கீழே ஒரு லைனு, சென்டரில் ஜாக்கியோட எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கியோட ஹாஃப் பை சிம்பிளை வந்து ரெண்டு சைடும் வச்சுருக்காங்க. ரொம்பவே சாஃப்டான நல்ல டியூரபிளான வேஸ்ட் பேண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்னுக்கு எந்த மார்க்ஸும் வராது. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கோ அதே சாஃப்ட்னஸை ஆஃப்டர் வாஷ்லேயும் நம்ம ஃபீல் பண்ணலாம். காட்டனை விட அதிகமான ப்ரீத்தபிலிட்டியோடு இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். டென்சல் மைக்ரோ மாடல் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி ஃபேப்ரிக்கு. சம்மர்லேயும் நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரு நல்லா கூலாக ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ எலாஸ்டின் கம்பைன் பண்ணியிருக்கனால நமக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை கொடுக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டில் டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, பேக் சைட் வியூ. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இன்சைடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் ஜாக்கி, கலெக்ஷன் நேம் ஹெரிட்டேஜ் கலெக்ஷன், பென்சில் மைக்ரோ மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா எல், ஸ்டைல் நம்பர் HG15. அப்புறம் வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 30 டிகிரி செல்சியஸில் ஜென்டில் வாஷ் பண்ணணும். டம்பிள் ட்ரை பண்ணக்கூடாது, ப்ளீச் பண்ணக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும், அயன் பண்ணக்கூடாது, ட்ரை க்ளீன் பண்ணக்கூடாது. நேச்சுரலாகவே ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. அப்புறம் சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு வாஷ் பண்ணணும். மேட் இன் இந்தியா தான். நம்ம ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் தான். எவ்ரிடே வியராக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சம்மர் சீசன்லேயே நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கூலிங்காகவும் ஃபீல் பண்ண வைக்கும். ஸ்கின்னில் இருக்க ஒரு ஃபீலே இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாகவும் நம்மளை ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ண வைக்கும். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம்தான். அதுக்கப்புறம் இது கூட 2 டேக் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டேக்கில் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் கலெக்ஷன் சின்ஸ் 1876, அதாவது ஜாக்கியோட ஃபவுண்டட் இயரு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோன்னா பாக்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ அதே தான் இருக்கும். அதுக்கப்புறம் சைஸ் சார்ட்டு இந்த மாதிரி மாடலில் தான் இந்த ப்ரீஃப் இருக்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் அவங்களோட மேனுஃபேக்சரிங் அண்ட் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு டேக் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா ஜாக்கி இதோட ஸ்பெஷாலிட்டியே டென்சில் மைக்ரோ மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் மைக்ரோ மாடலோட ட்ரேட்மார்க் தான் டென்சிலுங்கிறது. ஸோ மாடல் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு சஸ்டைனபிள் வுட் சோர்ஸ்லேருந்து தான் நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது சொல்லியிருக்காங்க. டிசைன்டு ஃபார் லைட்னஸ் பை மைக்ரோ டெக்னாலஜி. டே ஃபுல்லாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ரினியூவபிள் பண்ணக்கூடிய வுட் சோர்ஸ்லேருந்து செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாடல் ஃபேப்ரிக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ டெக்னாலஜி அப்ளை பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கூலாக ஃபீல் பண்ண வைக்கும், ட்ரையாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸ்கின்னில் ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். அப்புறம் பொட்டானிக் ஆர்ஜின்லேருந்து வருது. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த www.tensel.com வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். வாங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். சின்ன பார், அது ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது. ஜாக்கியோட இதில் சின்ன பார்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் பொசிடன் ப்ளூ, மேஜிக் பர்பிள், கன் மெட்டல், பிளாக் கலர். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.